புரிஞ்சுக்கோ தங்கம். நான் என்ன உனக்கு போகக்கூடாது நான் சொல்கிறேன். நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பர்மிஷன் தரல. அப்பா பேரை தான் இனிஷியலாக வைக்கணும். பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா பேர்லேருந்து புருஷன் பேர் இனிஷியலாக மாற்றணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு தான் இருக்குல்ல சார். மாற தயாரா அது அப்படின்னு எல்லாரையும் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும் சார் இல்லை? ஒரு நிமிஷம். ஓகே சார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆனால் இது ½ hour தான் வரும்ல? ஆமாம் சார். ஆனால் நான் இதே மாதிரி இன்னொரு 3 கதை சொல்கிறேன் சார். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதையே நாம் படமாக பண்ணலாம் சார். ஓ ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? உன்னை கேட்டு தானே புக் பண்ணது. மாத்தி மாத்தி பேசுவியா நீ? உன்னை கேட்டு தானே எல்லாமே பண்ற. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கியா? நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். நான் கூப்பிட்றேன் அப்புறமா. எப்ப பாரு மீட்டிங்லயே இரு. அடுத்து? ஓகே சார். அடுத்த கதை. மா என்னடி? மா ஒரு நிமிஷம் இங்க வாமா. ஏய் கிச்சன்ல வேலை இருக்குடி. மா ஒரு நிமிஷம் வாமா, முக்கியமான விஷயம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? ஏய் சின்ன வயசுலயே முடிவான விஷயம் இது. போன வருஷமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதல்ல, இப்ப ஏன் பிடிக்கல உனக்கு? ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன். புரியல. நான் ஒரு லெஸ்பியன். அப்படின்னா எனக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் பிடிக்கும். அடி சிறப்பால என்ன பேச்சு பேசுற பத்தியாவ? ஏய் பைத்தியம் அடி உனக்கு. நானும் என் ஃப்ரெண்டு பவித்ராவும் சின்ன வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்றோம். அறிவு இருக்குதா உனக்கு? என்னடி பேசுற? படிக்க போன இடத்துல இந்த கரும்பத்தியா கத்துக்கிட்ட நீ? அம்மா நான் ரொம்ப லவ் பண்றேம்மா. என்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வைங்களேன். ஏய் அறிவு கட்டவள, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கற, மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இருக்குடி கேக்குறக்க. எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிறது தான் உன் ஆசையா? வாயை திறந்து நீங்க எப்படிலாம் சொல்வீங்க தெரிஞ்சுதான் நானும் அவளும் லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஐயோ என்னங்க இது? என்ன சொல்லணும்? என்னடி பேசுற? அதை மீறி என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சட்டப்படி அது தப்பு. ஐயோ ஐயோ கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு என்னடி பதில் சொல்றது? சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்களேடி. ஐயோ கடவுளே, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை என்ன பண்றதுனே தெரியலையே. மாமா வீட்ல கேட்டா நான் என்னடி பதில் சொல்லிட்டு இப்படி ஊரே சந்திக்கிற மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியாடி. ஆம்பளை பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். பொம்பளை பிள்ளை போய் இப்ப என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் தப்பா? ஆமாண்டி, ஒரு ஆம்பளை பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா கூட நான் இதையா சொல்லி சமாளிச்சேன். அப்ப நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன். ஆமா பின்ன முதலே பையன் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி ஒண்ணு சொல்லி அப்புறம் இப்படி ஒண்ணு சொன்னா அதுக்கு இது பெட்டர்னு தோணும்ல. சின்னதா ஒரு சைக்காலஜி தான். வேற லெவல் பண்றியே. சூப்பர். அதுக்கு பண்ணாச்சு. அப்புறம் நான் என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. ஆனா நான் பண்ணல. ஏன்னா எனக்கு நீங்க முக்கியம், உங்க சந்தோஷம் முக்கியம். அதே மாதிரி என் சந்தோஷமும் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சோ ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் சம்மடி பயங்கர ஹாப்பி. அப்ப இனிமே ஃபுல்லா ஹலோ ஹலோ, முதல்ல இந்த மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏய் நம்ம மகேந்திரன் தானே, பிள்ளைக்கா பையன், நான் பாத்துக்கிறேன் விடு. ஹலோ சார், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அந்த மாமா பையனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அவன் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். என் ஒய்ஃப் டீ போட்டான்னா காஃபி மாதிரியே நல்லா இருக்கும். எங்க அப்பா இப்படி தான் பீலா விடுவான், கண்டுக்காத. எடுத்துக்கோமா. டீ நல்லா இருக்கேன் டீ. தேங்க்யூம்மா. உங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம்மா?
எங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகே ஆண்டி. ஏண்டா என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? தோ ஃபால் சீலிங் ஆயிட்டு இருக்காள, அவ தான் எங்க அக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. மாப்பிள்ளை தியாகி, ஒரு டாக்டர். ஓ பாட்டி உள்ள தூங்குறாங்க. சரி. அம்மா உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமூர்த்தி ஆண்டி. ஓ, அப்பா என்ன பண்றாங்கம்மா? ஆ, அப்பா முன்னாடி துணிக்கடை பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மாமாவோட சேர்ந்து கடையை பார்த்துக்கிறாங்க. அம்மா பேரு? பாகியலட்சுமி. உங்க அம்மா சைடுல எல்லாருக்கும் தெரியுமாமா? ஆ, அம்மா சைடில் பெருசாக காண்டாக்ட் எதுவும் இல்லை ஆண்டி. ஸோ அம்மா சைடில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் தெரியாது. ஒரு நிமிஷமா. அம்மா சைடில் ஏமா டச்சில் இல்லை? ஆக்சுவலி அம்மா அப்பா லவ் மேரேஜ், அதனாலயா என்னன்னு தெரியல. பட் அம்மா என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கிள். ஏய், என்ன சும்மா அங்கிள் அங்கிள்ன்ட்டு? அப்பா, இவளுக்கு மாமனார் மாமியார அப்பா அம்மானு கூப்பிடணும் தான் ஆசை. இப்போ கூச்சத்தில் இப்படி கூப்பிட்றா, நீங்கள் ஓகேன்ட்டீங்கன்னா அப்பா அம்மானு கூப்பிடுவா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும். தேங்க்ஸ்மா. உன்னையும் அண்ணான்னு தான் கூப்பிடணும். ஆ? ஓ, அந்த அண்ணா தீப்தி சொல்லுவாங்களே, அதை சொல்கிறாங்க. ஓ நான் அத சொல்லல. நீ அவளுக்கு அண்ணன், அவ உனக்கு தங்கச்சி. இதானே உங்க அம்மா? இவதான் என் தங்கச்சி. சின்ன வயசுலயே லவ் பண்ணி வீட்ல யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. அதுல இருந்து அவளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ உன் அம்மானா நான் உனக்கு பெரியம்மா. அவன் பெரியப்பா பையன் உங்க அண்ணன். இப்போ இவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழி தெரியல. ஆனால் இது இவங்க தப்பா? சொல்லுங்க, இது இவங்க தப்பா? முன்னாடியே பெரியம்மா பசங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு பிரிஞ்சு வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இதில் யாரை குத்த சொல்ல? இவங்களையா? இவங்களை சேர்ந்த அந்த காலத்தையா? இவங்க சேர்ந்த நேரத்தையா? இல்லை அவங்க பெரியம்மா தள்ளி இருந்த தூரத்தையா? யாரை குத்த சொல்ல? இப்போ ஒன்று இவங்க தற்கொலை பண்ணிட்டு சாவணும், இல்லைன்னா எதை பற்றியுமே யோசிக்காம சேர்ந்து வாழணும். இப்போ இவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்போ இவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு ஆடியன்ஸை கேட்டு முடிக்கிறோம் சார். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறப்பா. ஓகே சார். சொல்லி டேய் என்னாச்சு? இப்போதான் 2வது கதை முடிஞ்சது. எந்த கதை? கோல்டன் ரூல்ஸ். டேய் அதுவா? என்ன சொன்னாரு? பாத்ரூம் போயிருக்காரு. அட பாவி, அதை ஏன்டா சொன்ன? ஷாக்கா இருக்க போறாரு. அப்போதானே நம்ம மேட்ரை சொல்லும் போது அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணும். கரெக்டு தானே மிஸ் மதுமிதா பாலமணி மார்பன்? அப்பா பாவம். சச்சா, மாமா போய் எப்பெல்லாம் பண்ணுவேண்ணா, சும்மா லைட்டாக தான். என்னமோ சொல்ற. All is fair in love and war.